Peter, what are the top moments of 2025? என்ன கேள்வி? ஒன்னே ஒண்ணுதான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் ஹைலைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன். அதான் சொல்றேனே, அதுல வந்துட்டு ஆண்டி ஃபிளவர்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. ஆண்டி ஃபிளவர் இல்ல, ஆண்டி ஃபயர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்காத இடமே கிடையாது. இப்போ வந்து இந்த T10 லீக் விச் ஐ டோல்ட் யூ தட் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் மை டீம்னு. அந்த UAE புல்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, தட் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்டு டெல்லி புல்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் த பவர் பேக்ட் டீம். மண்ண கவின்னு போவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜெயிக்காம. வந்தாரு, அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்றாங்க கப்பு. அங்கேயும் கப் வாங்கி கொடுத்துறாரு. IL20 ஜெயிச்சிருக்காரு, PSL ஜெயிச்சிருக்காரு, 100 ஜெயிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, RCB வந்துட்டு யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தாரு. அவர் இருந்த 2 வருஷமும் பிளே ஆஃப்ஸுக்கு போனாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இப்ப வந்துட்டு RCBக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட டெல் யூ சம்திங். முதல்ல வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, ஆர் யூ வரிட் அபவுட் கொல்கட்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கட்டால. யூ ஷுட் ஆஸ்க் த கொஸ்டின் டு தெம் ரேதர் தென் மீ. ராம்பள சிங்கம் அவரு. என்னோட கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா RCB அண்ட் RCB ஃபேன்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்ஸுக்கு போய் பாவம் ஒவ்வொருத்தரையும் அந்த ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, டிசப்பாயிண்டா முடியறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நானும் ஒரு RCB ஃபேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க RCB. தட் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் ஃபார் மீ.